வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பெரும்பாலும் ராகு திசை அப்படின்னாலே எல்லோரும் பயப்படுவாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு. ஆனால் பாருங்கள், ராகு திசை தான் ஒரு மனிதனை அவன் செய்த கர்மாவுக்கு தகுந்த பலனை கொடுத்து தூக்கி விடுறதும் இறக்கி விடுறதும் ராகுவோட வேலை தாங்க. உங்களோட ஆத்மா, அதாவது உங்களோட முன்னோர்கள் நல்லது செஞ்சுருக்காங்களா, ரொம்ப கெடுதல் செஞ்சுருக்காங்களா, முன்னோர்களுக்கு நன்மைகள் செஞ்சுருக்காங்களா, தீமைகள் செஞ்சுருக்காங்களா, அவங்களோட கர்மா நல்லா இருக்கா இல்லையாங்கிறத இந்த ராகு திசையில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் நல்லது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத, இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுத்துச்சுன்னா தீயது செஞ்சுருக்காங்கன்னு. ஏன்னா உங்கள் முன்னோர்கள் தான் ராகு. இந்த ராகுவோட ஆத்மா எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு உங்களோட முன்னோர்கள் ஆத்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். சரி, விஷயத்துக்கு வரோம். ராகு பகவான் உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் மேஷத்தில், ரிஷபத்தில், கடகத்தில், கன்னியில், மகரத்தில், இந்த 5 ராசி மண்டலத்தில் எதுலையாச்சும் ஒரு ராசி மண்டலத்தில் உட்கார்ந்து அதுக்கு கேந்திரத்தில் எந்த ராசி மண்டலத்தில், இந்த 5 ராசி மண்டலத்தில் எந்த ராசி மண்டலத்தில் வேணாலும் அவர் உட்காரலாம். அந்த ராகு பகவானுக்கு கேந்திரத்தில் சேர்ந்து உட்காரக்கூடாது. நல்லா கேட்டுங்க, ராகுவோட வேறு கிரகங்கள் சேர்ந்து இணைஞ்சி உட்காரக்கூடாது. ஆனால் கேந்திரத்தில் 4, 7, 10 இந்த 3 கட்டத்துலேயும் ஏதாச்சும் ஒரு அசுப கிரகம், அதாவது சனி, செவ்வாய், புதன், இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தவங்க அந்த கட்டத்துக்குள்ளே இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு திசை அற்புதமாக வேலை செய்யுங்க, மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். பட் இந்த மாதிரி ஜாதக அமைப்போடு பிறக்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். முதல்ல கொடுப்பினை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாதகத்தில் ராகுக்கு 3 கேந்திரத்துலேயும் கிரகங்கள் அமையும். எல்லாருக்கும் இந்த மாதிரி ராகுக்கு கேந்திரத்தில் கிரகம் அமையுமானா அமையாது. அதுக்கு பூர்வ புண்ணியம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் பலமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ஜாதகர் பிறப்பார். இந்த மாதிரி அமைப்பில் பிறந்த பிறகு என்ன செய்யணும்னா, ராகு திசை வரணும். இந்த ராகு திசை வந்த பிறகு அவருக்கு பேர், புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே கூடுதலாக இருக்கும். கூடுதல்னால் அதை அளவிடவே முடியாது மற்றவங்களால், அந்தளவுக்கு சுபத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இதுக்கு ஒரு சித்தர் பாடல் உண்டு, ஆனால் அதை மொட்டையாக பாடியிருப்பாங்க. என்ன விஷயம்னா, மேடம், எருது, சுறா, நண்டு, கன்னி இவை 5னும் கருணாகம் அமர்ந்திட பூ மேடைதனில் படுத்துறங்கும் ராஜயோகம் உண்டாகும்னு அந்த பாடல் வரி இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மேடம்னா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த ராசி மண்டலம் மட்டும் இல்லை, இந்த ராசி மண்டலங்கள் அந்த ஜாதகருக்கு லக்கணமாக அமையணும். இந்த 5 ராசி மண்டலத்தில் ஏதாச்சும் ஒரு ராசி மண்டலம் லக்கணமாக அமைஞ்சு ராகு பகவான் இந்த ராசி மண்டலத்தில் எதிலாச்சும் ஒன்றில் உட்கார்ந்து அதுக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரத்திலையும் கிரகங்கள் இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் ராஜயோக பலனை அனுபவிப்பார். ராகு தரும் ராஜயோகத்தை முழுமையாக அனுபவிப்பார். அவரோட வளர்ச்சி அபாரமாக இருக்கும். அது ராகு திசையில் தான் இருக்கும். உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபரை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன்.